இயேசு அந்த கோரை சிலுவையிலே மரித்தார். அது நினைவு கூட இந்த நாள் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? ஒரு எதிர்பார்த்தோடு வந்திருக்கீங்களா? அல்லேலூயா, நன்றி. ஓகே, கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இந்த ராத்திரி வேலைக்காக துதிக்கிறோம் ராஜா. இப்படியாக ராஜா ஒரு குடும்பமாக ராஜா இந்த மத்தியில் எங்கள் சேர்த்ததுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரை இப்படியாக ராஜா உம்மாண்டி நாங்கள் உம்முடைய தேட நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த குட் ஃப்ரைடே அந்த ஆராதனைக்கு ராஜா நாங்கள் எல்லாம் ஒரு உற்சாகத்தோடு அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளை எங்களை நீங்கள் கண்டு கொண்டதுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாள் வந்து ஒவ்வொரு பேரும் ராஜா நீ ஆசீர்வாக்க போவதற்காக நன்றி ராஜா. அப்பா, அவங்க வெறுமையாக போவாதபடிக்கு ராஜா. அப்பா, நீரே உங்களுடைய பிரசன்னாலே மூடி ராஜா. அப்பா, ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, அப்படியாக ராஜா இந்த நாள் ராஜா ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா, விசேஷமாக வந்து கொண்ட மக்களும் கரத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா, நீரே பத்திரமாக கொண்டு சேர்க்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாள் ஆராதனை ராஜா ஆரம்பம் தொடங்குகிறத முடிவு வரைக்கும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா, நன்றி ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், போட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. மகிமின் தேவனை உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, நன்றி. இந்த நாளை மறுபடியும் கரத்தில் வைக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை ஆசீர்வதியம் ராஜா. செய்ய போகிற ஒவ்வொரு காரியம் ராஜா உம்முடைய கரம் இருக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய பிரசனம் இந்த இடத்தை மூட நீ கிருபை செய்யும் ராஜா. ஆவியானவரே நன்றி ராஜா. அப்பா, என்னை தாழ்த்திக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துக்கிறோம் ஆவியானவரே. இதெல்லாம் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து கூறிய 7 வார்த்தைகள். முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இரண்டாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மூன்றாவது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். நான்காவது வார்த்தை மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 5வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். 6வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம்.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 7வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்துமாக. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, சிலுவையில் வெற்றி சிறந்த நாள். ஹல்லேலூயா, நம் இயேசு கிறிஸ்து. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மகிமையானவரே, மகிமையானவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் மாறாதவரே, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, அந்த வெற்றி சிறந்த நாள் ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே நமக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் பாப்பியானவரே உம் நாம மகிமைப்படுத்த ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே, ஒரு விஷயம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் உங்களை யாவரும் வரவேற்கிறேன். இந்த குட் ஃப்ரைடே நாளில் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்த நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ரத்த கோட்டைக்குள்ள நம்ம கூட்டிட்டு போவ அவர் சிலுவையில் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. கரங்களை தட்டி பாடுவோமா? நீங்காது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது.
சிலுவையில பலியானவரே, ஆமாப்பா, ரத்தத்துக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் செய்யாதே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் செய்யாதே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் செய்யாதே, எந்த தீங்கும் செய்யாதே, எந்த தீங்கும் செய்யாதே, எந்த தீங்கும் செய்யாதே, எந்த தீங்கும் செய்யாதே. ஹல்லேலூயா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். உனக்காக எனக்காக சிலுவையில மரித்த தேவன் ஒரே இயேசு கிறிஸ்து. ஆமாப்பா, அந்த சிலுவையில உனக்காக எனக்காக மரித்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்கும் தீங்காது. ஹல்லேலூயா. ஓ, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. ஆமாப்பா. ஓ, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எந்த தீங்கும் தீங்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம் தேவனை நோக்கி பார்த்து நம் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எந்த ஒரு சோர்வு பலவீனத்திற்கும் நம்ம இடம் கொடுக்காம ஹல்லேலூயா நம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம் பாவத்தை மன்னித்த தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு உன்னதமான நாள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் நிக்கிறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கிய காரணம். அந்த சிலுவை ஹல்லேலூயா ஒரு முக்கிய காரணம். அந்த சிலுவை ஹல்லேலூயா. அந்த சிலுவை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினி. சொல்லுவோம். எங்களை வாழ வைக்க ஓ
கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உலகின் ரட்சகரே, அப்பா உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற்றி. ஆமாப்பா, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. ஆமாப்பா, ஜீவன் தரும் கனியாய், ஜீவன் தரும் கனியாய். ஆமாப்பா, சிலுவையில் தொங்கினீர். ஜீவன் தரும் கனியாய். ஆமாப்பா, சிலுவையில் தொங்கினீர். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே பலியாக. ஆமாப்பா, ஜீவன் தந்தவரே. அப்பா, உலகின் ரட்சகரே. ஓ ஹல்லேலூயா. ஓ உன்னத பலியாகப்பா ஒப்பு கொடுத்தீரே. ஒப்பு கொடுத்தீரையா. ஓ உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே. ஓ ஹல்லேலூயா. உன்னத பலியாகப்பா பலியாக சுத்திகரித்தீரே. சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே. சொந்த ஜனமாக. ஆமாப்பா, உள்ளத்தின் வந்தீரையா. உள்ளத்தில் வந்தீரையா. உமக்காய் வாழிய எங்கள் உள்ளத்தில் வந்தீரையா. உமக்காய் வாழிய. ஓ ஒப்பு கொடுத்தீரையா. உம்மை எனக்காக. எனக்காக. உலகின் ரட்சகரே. உலகின் ரட்சகரே. உன்னத பலியாக. ஓ பாடுவோம். ஒப்பு கொடுத்தீரை. ஓ ஒப்பு கொடுத்த தேவனை நோக்கி பார்ப்போமா. ஓ ஹல்லேலூயா. ஆமாப்பா. ஓ ஹல்லேலூயா. உன்னத தேவனே அப்பா, இந்த உன்னத ரட்சகரே அப்பா, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த தேவனே ஆண்டவரே. ஆமாப்பா, ஒப்பு கொடுத்தீரே. ஓ ஹல்லேலூயா. உன்னத தேவனே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. உம்மை எங்களுக்காக ஆண்டவரே பலியாய் கொடுத்தவரே. ஓ இந்த உலகத்துல யாரும் செய்யாத காரியத்தை ஆண்டவரே, ஓ எங்களுக்கு செய்த. ஓ நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா. நன்றி அப்பா ஆவியானவரே. அப்பா எங்களை வாழ வைக்காண்டவரே. உம்முடைய ஜீவனை தந்தவரே அப்பா. எங்களை வாழ வைக்காண்டவரே. உம்முடைய ஜீவனை தந்தவரே. நன்றி அப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உம்முடைய ஜீவனை தந்தவரே அப்பா. சிலுவையிலே மரித்தாண்டவரே. மூன்றாம் நாள் உயிரோடு தெரிந்தவரே அப்பா. உயிரோடு எழுந்த தேவனப்பா. உமக்கு உயிர் தந்த தேவனப்பா. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. உம்மை எங்களுக்காக பலியாய் தந்தவரே அப்பா. ஓ ஜீவன் தந்தவரே. இந்த உலகின் ரட்சகரே அப்பா. ஓ வானத்தை நோக்கி பார்ப்போமா.
உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. இந்த நாளிலோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஓ இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுத்து வானங்களுக்கு நேராக ஓ இந்த சர்வ வல்லவரை நோக்கி பார்ப்போமாக. ஓ இந்த சர்வ வல்லவரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா அந்த உன்னத தேவனை துதிப்போமாக. ஓ ஹல்லேலூயா. ரிபாரியந்தே ஓ ரிபாரியந்தே. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அணைக்கும் கரங்களிலே என்னோடு சேர்ந்து பாடுமா. ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே ஆமாப்பா. ஓ நெஞ்சமே உடையுதையா. ஆமாப்பா. நினைத்து பார்க்கையிலே ஓ நெஞ்சமே உடையுதையா. ஆமாப்பா. அன்பே அன்பே கல்வாரி அன்பே. ஆமாப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளமப்பா என் உள்ளம் உருகுதையா. ஆமாப்பா. அன்பே கல்வாரி அன்பே. ஆமாப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளமப்பா என் உள்ளமே உடையுதைப்பா. தாகம் 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 என்று எனக்காய் ஆமாப்பா. தாகம் தாகம் என்று தாகம் என்று எனக்காய் பாவங்களை சுமந்து பரிகார பலியாடி. பாவங்களை சுமந்து பரிகார பலியாடிரப்பா. பரிகார பலியாடி. அன்பே கல்வாரி அன்பே. உம்மை பார்க்கையிலப்பா உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையதப்பா உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே. உம்மை பார்க்கையிலே உம்மை பார்க்கையிலே சிலுவை நோக்கி பார்ப்போமா. என் உள்ளமே உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே அணைக்கும் கரங்களிலே
பார்க்கும்போது எங்கள் உள்ளமெல்லாம் உம்முடைய அன்பிலே களி கூறுகிறது ராஜா. உம்முடைய நேசத்தினாலே மகிழ்கிறது ஆண்டவரே. உம்மேல நாங்கள் பிரியமாயிருக்க ஒரு வழி எங்களுக்கு பிறக்கிறது ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் செய்த தியாகங்கள் மிக பெரியது, உம்முடைய அர்ப்பணிப்பு மிக பெரியது. இந்த உலகத்தில் ஒரே தேவன் நீர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் நிரப்பி அனுப்பும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யாவரும் உட்காரலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னதாக ஒரு அறிவிப்பு. உங்களுடைய ஹேண்ட்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. பிள்ளைகள் கொஞ்சம் சத்தம் போட்டால் அந்த பிள்ளைகளுக்கு சில்ட்ரன்ஸ் ரூம் இருக்குது, அங்கே கொண்டு போயிடுங்க. இல்லைன்னா சண்டே ஸ்கூல் ரூமுக்கு கொண்டு போயிடுங்க. இந்த ஆராதனைக்கு எந்த விதமான இடரலும் வரக்கூடாது. பிள்ளைகளாக இருந்தால் விளையாட செய்வாங்க, சத்தம் போட செய்வாங்க. அதனால் அந்த பிள்ளைகள் மேலே தவறு கிடையாது. ஆனாலும் பெற்றோர்கள் அதில் கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு முறை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு புனித வெள்ளி, நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளியாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் தேவனுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டுவோமா? இது ஒரு புனித வெள்ளி, நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளி என்ற சார்பிலே உங்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமான, குதூகலமான ஒரு பெரிய பண்டிகை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவத்திலே பலவிதமான காரியங்கள் பண்டிகையாக இப்பொழுது கொண்டாடப்படுகிறது. அதுல கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற அவருடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறது. அடுத்தபடியாக இந்த ஈஸ்டர் என்று சொல்லப்படுகிற உயிர்த்தெழுதலை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல பெந்தேகோஸ்தல் பண்டிகை என்று சொல்லி ஆவியானுடைய காரியங்களை குறித்தும் கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதிலையும் முக்கியமான ஒன்று இருக்குமானால் இந்த பெரிய வெள்ளி ஆராதனை. காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு பிதாவின் திட்டத்தோடு, பிதாவின் சித்தத்தோடு பரிபூரணமாக உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தின பாஸ்கா பண்டிகையாகிய இந்த பெரிய வெள்ளி ஆராதனையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு பலத்த கரங்களை தட்டுவோமா கர்த்தருக்கு? இந்த பெரிய வெள்ளி ஆராதனை இன்றைக்கு நமக்கு குதூகலமாக இருந்தாலும், அந்த நாளிலே மன்னவனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அலங்கோலமாக, நிர்வாணமாக தொங்கப்பட்ட அல்லது ஒரு அலங்கோலமான ஒரு சிலுவையின் பாடுகளை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்தார், நமக்காக நம் பாவங்களை மன்னிக்க. அந்த பாவங்களை மன்னிக்க தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. நீங்க பல வருஷ கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு தான் சபைக்கு வந்தவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு செய்தியை நீங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் தியானிக்கிற செய்தி, ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசுவின் மேல் அன்பு பெருக வேண்டும் என்றால் நீங்க நினைக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு காரியங்கள் மறந்திருக்கலாம். பல பிரசங்கம் கேட்கிறோம், அல்லது பல சூழ்நிலைகளை கடந்து போகிறோம். இந்த சிலுவை மரணத்தை பற்றியான காரியங்கள் ஒருவேளை நீங்கள் தியானிக்காமல் இருந்தால், இன்னைக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், ஏன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஒரு செய்தியாக
மறுபடியும் அவருடைய அன்பை தியானிக்கிற ஒரு செய்தியாக இந்த செய்தி மாறுவதாக. வேதத்தில் நிறைய வசனங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, நிருபங்களிலும் சரி, வெளிப்படுத்தல் முதற்கொண்டு எல்லா இடத்திலும் இயேசுவின் மரணத்தை பற்றி மிக துல்லியமா, மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மனிதர்கள் பிறந்தாங்க, எத்தனையோ கோடி மனிதர்கள் வாழ்ந்தாங்க, மரித்தாங்க. ஆனால் இப்படி ஒரு துல்லியமாக, இப்படிதான் ஒருவர் பிறப்பார், இங்கே தான் பிறப்பாரு, இந்த இடத்துல தான் வளருவாரு, இப்படிதான் அவர் இறப்பார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் இவ்வளவு துல்லியமாய் சொன்னது கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஏன் நடந்தது என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசிக்கொள்றேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 20, 21, முதலாவது 20வது வசனத்தை நாம் தியானிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு பலத்த கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பிரியம் இருந்துச்சு, ஒரு விருப்பம் இருந்துச்சாம். என் கூட இருக்கீங்களா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 20வது வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லது பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பிரியம் இருந்துச்சாம், ஒரு விருப்பம் இருந்துச்சாம். ஒரு விருப்பம். என்ன விருப்பம் தெரியுமா? உன்னையும் என்னையும் அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ளணும்னு சொல்லி. அப்ப நம்ம பிதாவாகிய தேவனுக்கு பகையாளியா இருந்தோம். என் கூட இருக்கீங்களா? பகையாளியா இருந்தோம். சத்ரு என்று சொல்லப்படுது பைபிள்ல. சத்ரு எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுங்களா? பெரிய விரோதி. தேவனுக்கு ஒரு பெரிய விரோதியா இருந்தோம். ஏன் தெரியுமா? சிந்தையில் அக்கிரமம், இருதயத்தில் அக்கிரமம், கண்கள் அக்கிரமம், பாவம், பாவ இச்சை, இப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால நம்ம பாவத்தில் மரிக்க போகிறவர்களா இருந்தபடினால அவருக்கு ஒரு பிரியம் இருந்துச்சு. என்னன்னா, எப்படி ஆகிலும் நம்மளை அவரோடு கூட சேர்த்து கொள்ளணும்னு சொல்லி. அதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினாராம். அந்த இயேசுவானவர் என்ன செஞ்சாராம்? வசனம் சொல்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. என் கூட இருக்கீங்களா? எதனால? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. அப்ப அந்த இரத்தம் சிந்தப்படணும், சிலுவையில தான் சிந்தப்படணும். அந்த சிலுவையில இரத்தம் சிந்தப்படுவதற்கு காரணம் என்னன்னா, 1வது காரணம் சமாதானத்தை உண்டாக்கி. முத காரியம் உன்னுடைய இருதயத்தில் சமாதானம் வரணும். இன்னைக்கு சமாதானத்தை தேடி அங்கேயும் ஓடுறோம், சமாதானத்தை தேடி வீட்டை தேடுறோம், இல்லை சமாதானத்துக்காக எதையோ தியாகம் பண்ணுறோம். ஆனால் நிம்மதி இல்லாமல் பலமுறை ஏமாற்றத்தோடு இருந்திருந்தா வசனம் சொல்லுது, உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அந்த சமாதானம் ஆண்டவராகிய இயேசுவின் கையில் இருந்தது. அந்த இயேசுவானவர் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அதனால தான் இதில் பெரிய வெள்ளி, புனித வெள்ளி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இது நமக்கு ஒரு விடுதலை கிடைத்த ஒரு நாள், விடுதலை கிடைத்த ஒரு நாள். அந்த விடுதலைக்காக தன்னுடைய உயிரை ஜீவ பலியாக அவர் தன்னை அர்ப்பணித்த ஒரு நாள். ஜீவபலி, ஜீவபலி. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வரும் பொழுது எப்ப வேணாலும் அங்க இருந்து புறப்படலாம்னு சொன்ன போது அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, ஒரு ஆடு பலி செலுத்த வேண்டும். அந்த இரத்தத்தை எடுத்து அவங்களுடைய வீட்டின் வாசல்லே அவர்கள் பூசிக்கொள்ள வேண்டும். அந்த ஆடை சரியான விதங்களிலே சமைத்து கீரைகளோடு வைத்து அவர்கள் சாப்பிட வேண்டும். குடும்பம் குடும்பமாக அதை சாப்பிட வேண்டும்.
எப்ப வேணாலும் எந்த நேரமானாலும் உடனே சொல்லும் போது அந்த எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட வேண்டும். இதுதான் கட்டளை. இந்த பண்டிகைக்கு பேரு பாஸ்கா பண்டிகை என்று வைத்தார்கள். பாஸ்கா பண்டிகை இது எப்ப நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கும் போது நடந்தது. அந்த பண்டிகையை நினைவு கூறும்படியாக அவர்கள் அப்படியே ஒவ்வொரு வருஷமும் கொண்டாட ஆரம்பித்தார்கள். இந்த பண்டிகை எகிப்து தேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தற்செயலாய் நடந்ததல்ல. தேவனுடைய அனாதி தீர்மானம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்கு அடையாளமாக நினைவு கூறும்படி ஒரு பண்டிகை எகிப்து தேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப எவ்வளவு முக்கியமானதா இருக்கும். அதே நாளிலே, அதே வெள்ளிக்கிழமையிலே, பாஸ்கா அடிக்கப்படுகிற அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப எகிப்து தேசத்திலே அடிக்கப்பட்ட அந்த ஆடை அடிக்கப்பட்ட அதே மாதம் அதே தேதியிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். அப்ப பாஸ்காவாக இயேசு பலியானார். அந்த பாஸ்காவின் ஆடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அது குறையற்றதாக இருக்க வேண்டும், பூரணமானதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவராய் குற்றமற்றவராக பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னை முற்றிலுமாக தேவனுக்காக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தபடினால அவர் பரிசுத்தர், நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளுகிற தேவன். ஒருவேளை உனக்கு சந்தோஷம் இல்லைனா கர்த்தர் இந்த நாளிலே அந்த சந்தோஷத்தை உனக்கு தருவாராக. அப்போ உனக்கு சமாதானம் உண்டாக்க இயேசு கிறிஸ்து சாபமானார். அடுத்த ஒரு வார்த்தை அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும், தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். அப்ப தேவனோடு கூட எல்லாரும் ஒப்புரவாகும்படி, இணைந்து கொள்ளும்படி, இனி ஒரு பகை இல்லை, இனி ஒரு குற்றம் இல்லை, இனி நீ ஒரு புறஜாதியார் அல்ல. இந்த நாளிலிருந்து நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உன்னுடைய சாபங்களை எல்லாம் வைத்துதான் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டதாம். தேவனுடைய கட்டளையை மீறினாய் அல்லவா, அந்த கட்டளையை மீறின அந்த காரியங்களை எல்லாம் இயேசுவினுடைய கைகளில் வைத்து அது ஆணிகளால் அங்கு அடிக்கப்பட்டதாம். இனிமே நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, இனிமே நீ உன்னுடைய வாழ்க்கையில பாவம் நிறைந்தவன் அல்ல. இயேசு உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு அடையாளமாய் தான் இந்த விசேஷித்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆகினாலே நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்க அவர் சிலுவையில் அறையப்பட்டார். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போமா? என் சாபம், என் பாவம் எல்லாவற்றையும் நீக்கினார். இனி நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, இனி உன் வாழ்க்கையிலே சாபங்கள் கிடையாது. இயேசுவின் ரத்தம் உன்னுடைய இருதயம் கரைப்படைந்த எல்லா கரையையும் கழுவின ரத்தம். உன்னுடைய சிந்தையை கழுவினது, உன் கண்களின் காட்சியை கழுவினது. நீ பாவைச்சியோடு பார்த்தாய் அல்லவா, அந்த கண்களை தூய்மைப்படுத்துவதற்கு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஏறக்குறைய ஒரு 21 விதமான முட்கள் நிறைந்த ஒரு கிரீடத்தை தான் அவருடைய தலையில வைத்தார்கள். அந்த கிரீடத்தினுடைய முள், அந்த முள்ளு ஒன்றொன்றும் பயங்கர கூர்மையானதா இருந்தது. அதை வைத்து கோலினால் அடித்தார்களாம். நினைச்சு பாருங்க, அந்த முள் இறங்கும் போது சிறு சிறு நரம்பு மண்டலங்கள் எல்லாம் குத்தப்பட்டது. அதனால்தான் ஆய்வில் சொல்கிறார்கள், அவருடைய கண்கள் ரத்தம் சிவந்திய கண்களை போல் இருந்ததா. எந்த பாவைச்சியோடு உன் கண்கள் பார்த்து ரசித்ததோ, எந்த பாவத்தை உன் கண்கள் ரசித்ததோ, அந்த கண்கள் பரிசுத்தமாகுவதற்காக இயேசுவின் ரத்தம் சிவந்த கண்களாக மாறினது, ரத்தம் கலங்கின கண்களாக மாறினது. அந்த ரத்தம் கலங்கின கண்களால கர்த்தர் உன் கண்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இனி நீ பாவி அல்ல, இனி நீ ஒரு அடிமை அல்ல, இனி நீ உன் வாழ்க்கையில ஒரு சபிக்கப்பட்டவன் அல்ல.
இந்த நாளிலிருந்து நீ தேவனுடைய பிள்ளை. இதனால விடுதலையின் நாள். இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விடுவிக்கப்பட்ட நாள். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 20வது வசனம் 21 வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினிடனாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வசனம் அப்படிதான் கிளியரா சொல்லுது. முன்னே அந்நியரா இருந்தீங்க, துர்க்கிரியைகள் செய்து கொண்டிருந்தீங்க, மனதில் சத்ருவா இருந்தீங்க, பரிசுத்தம் இல்லாம இருந்தீங்க, குற்றமுள்ளவர்களா இருந்தீங்க. ஆனா இயேசு எப்ப சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தாரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரலும் ஆண்டவர் உன்னை முன்குறித்தது போல பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை அழைத்தவர் பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கினார். அல்லேலூயா. இது வரலும் ஒரு நீதிமன்ற கூட்டுக்குள்ள குற்றவாளியை போல கை கட்டி இருந்த உன்னை இப்பொழுது கர்த்தர் என்ன பண்றார்னா நீதிமானாக்கி நீதி சொல்ற இடத்திற்கு அந்த சிங்காசனத்துல நீதிபதியை போல உன்னை உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஒரு காலத்துல கைதியை போல கை கட்டி நின்றோம் ஒரு இடத்துல, அதே இடத்துல என்ன பண்ணிட்டாரு, ஒரு நீதிபதி உட்காரக்கூடிய இடத்துல போய் உன்னை உட்கார வைக்கிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அந்த கோர்ட்ல போய் அந்த நீதிமன்றத்தை பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீதிபதி உள்ள வருகிறார்னு சொன்னா இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் அமர்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஒரு சத்தங்கள் கேட்கப்படக்கூடாது. அந்த நீதிபதி வந்து உட்காரும் போதுதான் எல்லாரும் அமர வேண்டும். ஒரு காலத்தில் கைதியை போல கூண்டிலே இருந்த உன்னை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி உன்னை நீதிமானாக நீதிபதியாக அவர்கள் உட்கார தேவன் உட்கார வேண்டிய இடத்துல தேவன் உன்னை உட்கார செய்கிறார். அதுதாங்க சிலுவையின் மரணத்தின் மேன்மை. அதுதாங்க சிலுவை மரணத்தினுடைய புனிதம். இந்த சிலுவை மரணம் என்பது ரோமர்கள் கொடுத்த ஒரு சாபக்கேடான ஒரு தண்டனை. அது இயேசு தொங்கும் வரையிலும் அந்த மரணத்துக்கு சாபத்தினுடைய அடையாளமாக இருந்தது. என்னைக்கு சாபத்தின் அடையாளம் மாறுது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது அது பூரணமானது, அது பரிசுத்தமானது. ஆகினால அந்த சிலுவையிலே தொங்கினதுனால நீ சுகம் அடைகிறாய். தெய்வீக சுகம், தெய்வீக ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில தேவன் தர சித்தமாக இருக்கிறார். இயேசுவுக்குள் இருந்த அந்த அபிஷேகம், அந்த தியாகத்தினால தேவனுடைய ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதமும் ஆண்டவர் உனக்கு தருகிறார். அதனால உன்னுடைய வியாதியை சொல்லி நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு சுகம் தருவார். அவருடைய தழும்புகள் உன்னை சுகமாக்குகிறது. அவருடைய காயத்தினால நீ சுகமாக்குகிறாய். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது எத்தனையோ விதமான புற்றுநோய் சுகமாய் இருக்கிறது, எத்தனையோ பெரிய எட்ஸ் வியாதி சுகமாய் இருக்கிறது. மரணத்துல தள்ளப்பட்டவர்கள் விடுதலையாயிருக்காங்க, சுகமாயிருக்கிறாங்க. அதனால அவருடைய தழும்புகள் உன்னை குணமாக்குகிறது. பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகத்தில் மட்டுமில்லை, இந்த பூமியிலும் கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் உன்மேல் இருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலிருந்து உன் இறுதியில் இப்போ நீ உணர்ந்து கொள்ளு, இந்த நாளிலிருந்து நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, அடிமை அல்ல, பாவத்தில் இருக்கிறவன் அல்ல, நான் பரிசுத்தமாக்கப்பட்டபடினால நான் தேவனுடைய பிள்ளையாக நான் மாறுகிறேன். அவர் எனக்காக மரித்ததுனால, அவர் எனக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, அவர் எனக்காக அறையப்பட்டதுனால, அவர் எனக்காக பலியானதுனால நான் அவருடைய பிள்ளையாக கர்த்தர் என்னை மாற்றினார். என்னுடைய ஆவிக்குரிய பிறப்பு பத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய பேர் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த முத்திரை எனக்குள்ள இருக்கிறது. அதனால
நீ கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கைவிடப்பட்டார். இன்னைக்கு அநேக பிள்ளைகளை நம்பி ஏமாந்திருக்கலாம், பிசினஸ்ல நண்பர்களை நம்பி ஏமாந்திருக்கலாம், உன் வாழ்க்கையில சிலரை நம்பி நம்பி தோல்வியில நீ தழுவி இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கைவிடப்பட்டவன் நினைக்காத, உனக்காக நான் கைவிடப்பட்டிருக்கிறேன். அதனால உன்னை நிச்சயமாய் தேடி வந்து உன் கரத்தை பிடிப்பேன், உன்னை நான் நடத்துவேன். சில வேளையில் அவமானப்பட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு அவமானம் என் வாழ்க்கையில வந்ததே இல்லை, ஏன் இப்படி வந்தது? ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்றேன், கவனிங்க. இன்னைக்கு சில இயேசு கிறிஸ்துடைய ஓவிய படங்கள்ல பார்த்தீங்கன்னா சில உடைகள்லாம் உடுத்தி தான் அப்படியே சிலுவை தொங்குற மாதிரி ஒரு அழகு காட்சி. ஆனா நிர்வாண கோலமாகி என்று வசனம் சொல்லுது. நிர்வாணம். யோசித்து பாருங்க, ரோமர்கள் கொடியவர்கள், மிக கொடூரமாய் நடத்தக்கூடியவர்கள். சிலுவை மரணம் என்பது கொடூரமான மரணம். அதில் அவர் தொங்கினது நிர்வாண கோலமாகி என்று சொன்னால், அப்ப அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? கவனிங்க, அவருடைய நிலை மிக மோசமாக இருந்தது. அவமானப்பட்டார். அதனால உன் அவமானம் பெரிதல்ல, உன் அவமானத்தின் மத்தியிலே என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீர் கண்ணீர் விடும்போது அவருடைய பொற்கரம் அந்த கண்ணீரை துடைக்கும், உன்னை ஆறுதல் படுத்தும், உன்னை அணைத்துக் கொள்ளும். ஆகினாலே நீ கைவிடப்பட்டவனும் அல்ல, அவமானப்பட்டவனும் அல்ல. உன் பாடுகளை நினைத்து நீ சோர்ந்து போகாதே. அவருடைய பாடுகள் மிகப்பெரிய பாடுகள். அவர் அந்த சிலுவையை சுமந்து போகும்போது அது ஏறக்குறைய ஒரு 85 கிலோ வெயிட் உடையது. ஒரு அந்த கட்டை மாத்திரம் ஏறக்குறைய ஒரு 15 அடி நீளம் உள்ளது. அதை தோளின் மேல் வைத்து அவர் சுமந்து சென்ற காட்சி. உடலெல்லாம் காயம், பெரும் காயம், ஏறக்குறைய 5480 காயம். அந்த காயங்களை தாங்க முடியாமல் தட்டு தடுமாறி கள்ளும் முள்ளுமாய் இருக்கிற பாதையில வெறும் காலோடு அந்த பாரத்தை சுமந்து கொண்டு என் நேசர் எருசலேமில் இருந்து பயணிக்கிறார். என் நேசர் அதற்காக தன் ஜீவனை கொடுக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இது அவராகவே ஏற்றுக்கொண்டார், இது அவராகவே விரும்பி ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? அவர் அதை ஏற்றுக்கொண்டால்தான் உன்னை மீட்க முடியும். அவர் யாரும் கட்டாயப்படுத்தி அல்லது யாரும் அவரை வற்புறுத்தி செய்ததல்ல. அவரே அந்த மரணத்துக்கு தன்னை தயார்படுத்தினார். பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும், என் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், எல்லா அக்கிரமத்திலிருந்தும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த உணர்வோடு கூட நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து அப்படியே நம்மளை அர்ப்பணிப்போம். பலியானவரே, எனக்காக அன்பு கூர்ந்தவரே, எனக்காக ஜீவன் தந்தவரே, எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உம்முடைய அன்பு பெரிதராக கட்டாயப்படுத்தாமல் தானாகவே முன் வந்தவரே, எங்கள் பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவரே, எத்தனை பெரிய அன்பு! சிலுவை என்று இறக்கி
ஆம் ராஜா, அப்படியே உள்ளார்ந்து சொல்லுவோமா? அப்படியே இருதயத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுவோமா? பாடுபட்டு மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டு மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் என்னை யோசித்தீரே. ஆமாண்டவரே, பாடுகள் மத்தியிலே எங்களை யோசித்தீரப்பா. எங்களுக்காக முடிவெடுத்தவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களை யோசித்தவர். நாங்கள் உம்மை யோசிக்காமல் பல முடிவுகளை செய்கிறோம் அப்பா, பல பாவங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஆனால் சிலுவையிலே எங்களை யோசித்தீரப்பா, எங்களை யோசித்தீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. பிரியமானவர்களை, நான் ஒரு விஷயத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே யாராவது ஒரு நபராவது இதுவரை நான் இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா அவரை சொந்த கடவுளாக நம்பினதில்லை, நான் அவரை ஏற்றுக்கொண்டதில்லை, ஆனா இவ்வளவு காரியம் எனக்காக தான் அவர் செஞ்சாருன்றது எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புனித வெள்ளி, இந்த பெரிய வெள்ளி, இந்த காரியங்கள் எதுக்குன்னா என்ன யோசிச்சு எனக்காக அவர் தன் உயிரை கொடுத்த ஒரு நாள் அப்படின்னு நான் விளங்கிட்டேன். பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த இயேசுவை நான் நம்ப விரும்புகிறேன்னு சொல்கிறேன். ஒரு நபர் இருந்தாலும் உங்களுடைய வலது கையை உயர்த்துங்க. யாராவது ஒரு நபர் இருந்தாலும் உங்களுடைய வலது கையை உயர்த்துங்க. இதுவரை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதில்லை, இதுவரை நான் இயேசுவை நம்பினதில்லை, ஏற்றுக்கொண்டதில்லை, கடவுளாக ஏற்றுக்கொண்டதில்லை. இன்னைக்கு நான் நம்ப இருக்கிறேன். அப்படி நீங்க யாராவது ஒரு நபர் இருந்தீங்கன்னா உங்களுடைய வலது கரங்களை உயர்த்துங்க. அப்படி இருக்கீங்களா? சரி, அப்படி இருந்தவங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து முன்னுக்கு வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதுவரை நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளன்றவங்க மாத்திரம் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மாத்திரம் வந்தா போதும். விசுவாசிகள் யாரும் வரக்கூடாது. புதிதாய் வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க மாத்திரம் முன்னுக்கு வாங்க. ஹல்லேலூயா, ஜீசஸ், ஜீசஸ். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். யாராவது இருந்தா முன்னுக்கு வாங்க. நல்ல சந்தர்ப்பம். நீங்க இயேசுவை அறிந்து கொள்ள, இயேசுவை ஏற்றுக்கொள்ள. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வர தயக்கமா இருந்தா நீங்க தனிப்பட்ட முறையில் வந்து ஜெபிக்கலாம். ஆனா இப்ப ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்கள் வரலாம். ஜீசஸ். அப்படி இல்லை என்று சொன்னா சபையார் யாவரும் ஒப்பு கொடுப்போமா? சபையார் யாவரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் மூலமாக கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இந்த சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் ஆழமாக நினைப்பூட்டி உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் செய்ய நீர் இந்த பூமியிலே வந்து தன் ஜீவனை கொடுத்ததை சொல்ல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ன்றவங்க யாராவது இருந்தா உங்க கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியத்தை செய்ய இந்த குட் ஃப்ரைடேல அவருடைய ஊழியத்தை செய்ய, ஆத்துமாதாயம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க அவங்க கரங்களை உயர்த்துங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord.
நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த அருமையான வேளையிலே இந்த கரங்களை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் உம்முடைய வல்ல ஆவி இறங்குவதாக, உம்முடைய பிரசன்னம் வருவதாக, உம்முடைய கிருபை வருவதாக. ஊழியங்கள் செய்யக்கூடிய அபிஷேகத்தை, ஆத்துமாதாயம் செய்யக்கூடிய அபிஷேகத்தை, உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தையும் கொண்டு போகக்கூடிய அபிஷேகத்தை வைங்கப்பா. எல்லா சாபமும் பாவமும் கட்டுகள் உடைந்தது என்று சொல்லக்கூடிய நற்செய்தி இவங்க வாயிலிருந்து தொனிக்கட்டும். அந்த அபிஷேகத்தை வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ராபோஜனத்திற்கு கடந்து செல்ல போகிறோம். அப்படியே நம்மளை அர்ப்பணித்து, நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்காக பலியானீரே, பாஸ்கா பண்டிகையாக இந்த நாளிலே சிலுவையிலே தொங்கினீரே. யூதர்களுக்கு வேணும்னா அவங்களுடைய பண்டிகை நின்று போனது போல, ஒரு மனுஷனை கொன்றது போல இருக்கலாம். ஆனால் எங்களுக்கோ நீ செய்த தியாகம் சரியான நாளிலே, சரியான இடத்திலே, சரியான நேரத்திலே தன் ஜீவனை கொடுத்ததுனால நீரே கிறிஸ்து, நீரே மெஸ்ஸியா, நீரே ஆண்டவர் என்று, நீரே அந்த பாஸ்கா என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த ராபோஜனத்தில் நம்ம பங்கு பெற போறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் குற்றங்களையும் அறிக்கையிடுங்க. குளித்து விட்ட ஒருவன் பாதங்களை கழுவினால் சுத்தமாகுவான். நீங்கள் அறிக்கையிடும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தம் உங்களை குணமாக்கு. ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மத்தியில் இருக்கிற ஜான்சன் என்ன அவங்களுடைய மனைவி ராதா முன்னுக்கு வரும்படியாகவும், ஸ்டீவன் அவங்களுடைய மனைவி ரோஸ் முன்னுக்கு வரும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாரும் அப்படியே ஜெபத்தில் அப்படியே தரித்திருங்க. ஹல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாரும், சபையார் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே கர்த்தரை துதிப்போமா? உங்களுடைய சிந்தைகள், உணர்வுகள் எல்லாம் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கட்டும். இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படுவதாக, உங்களுடைய குடும்பத்திலே தெளிக்கப்படுவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிக்கப்படுவதாக. அந்த அபிஷேகம், அந்த சிலுவை மரணத்தை தியானித்துக் கொண்டிருங்க. நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த அருமையான வேளையிலே அப்பா, இந்த அப்பத்தையும் இந்த தண்ணீரையும் உடைய கரத்துல வைக்கிறேன். நீங்க அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதிங்கப்பா.